வணக்கம்மா. வணக்கம். உங்களுக்கும் வணக்கம்மா. வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் கழித்து என்னோடய மேரேஜ் ஃபோட்டோஸ்லாம் பார்க்கலான்னு ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தெரியுதுங்க. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. இந்த ஃபோட்டோவை ஓப்பன் பண்ணாலுமே இந்த மாதிரி தான் காட்டுது. இதை இப்போ எப்படி ரெக்கவர் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஃபைல் சிஆர் இந்த வெப்சைட்குள்ளே போங்க. போயிட்டு DDIG சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிவிட்டு இந்த ஃபைல் ரெக்கவர் இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணிவிட்டு டைரெக்ட் டவுன்லோட் கொடுத்துருங்க. ஜென்ரேட் ஆகிட்டு வரும். ஃபைலோட ஜிப் பாஸ்வேர்டு வந்து 1 2 3 தான். டவுன்லோட் கொடுத்துருங்க. டவுன்லோட் கொடுத்ததுக்கப்புறம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு ஃபைலை ஓப்பன் பண்ணுங்கள். இது பண்ணும்போது விண்டோஸ் ஃபயர்வாலை ஆஃப் பண்ணிக்கோங்க. செக்யூரிட்டி சிஸ்டமில் போய்ட்டு இதில் மேனேஜ் செட்டிங்ஸில் போய்ட்டு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி விட்ருங்க. இந்த விண்டோஸ் செக்யூரிட்டிலாம் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அட்மினிஸ்ட்ரேட்டரில் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அக்செப்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. லான்ச் டிக் எடுத்து விட்டுட்டு ஃபினிஷ் கொடுத்துருங்க. இது வந்து கிராக் சாஃப்ட்வேர் தான், யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கிராக் ஃபைலை வந்து காப்பி பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபைலை வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன் இருக்குது பாருங்கள், இது கொடுத்தீங்கன்னா இந்த இன்ஸ்டாலேஷன் ஆன ஃபோல்டர் வந்து ஓப்பன் ஆகிடும் ப்ரோக்ராம் ஃபைலில். இங்கே வந்து ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் கொடுத்துருங்க. பேஸ்ட் கொடுக்கும்போது இங்கே ரீப்ளேஸ் த ஃபைல்னு கேட்கும், ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. கண்டினியூ கொடுத்து அந்த ரீப்ளேஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதுக்கு வந்து ஆக்டிவேஷன் கீலாம் அதுவும் கேட்காது. இப்போது இதில் ஃபோட்டோ ரிப்பேர் தான் நம்ம பண்ண போகிறோம். டெஸ்க்டாப்பில் ஃபோல்டர் ஃபோல்டர் 7ல் இருக்கிற இந்த ஃபோட்டோ எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் ஆகிடுச்சிங்களா? இப்போ அப்படியே ரிப்பேர் ஆள் கொடுங்க. ரிப்பேர் ஆகிடுச்சு. இதே சேவ் கொடுத்து
அதே நியூ ஃபோல்டர் சேவில் செலக்ட் ஃபோல்டர் கொடுத்தீங்கன்னா ரெக்கவர் ஆகிடும். இப்போ போயிட்டு ஓப்பன் பண்ணி ரெக்கவர் ஆகிடுச்சு பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. அப்படி ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.